நேத்து ஒரு துக்க செய்தி வந்தது. என்ன பத்தின ஒரு துக்க செய்தி வந்தது சோசியல் மீடியால, யூடியூப்ல எல்லாம். பொதுவா என்ன பத்தி மட்டும் இல்ல, நிறைய நடிகர்களை இவர் காலம் ஆயிட்டாரு, இவர் இறைவனடி சேர்ந்துட்டாரு அப்படிலாம் நிறைய துக்க செய்திகள் வரும். அத ஒளிபரப்புற அந்த யூடியூபுக்கு மிஞ்சி போனா ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். வெறும் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்காக உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த சொசைட்டில அன்பு எங்க கிடைக்கும்? அதுவும் தூய்மையான அன்பு எங்க கிடைக்கும்னா, மதுரையில இந்த ராஜா முத்தையா ஹால்ல தனுஷ்ங்கிற ஒரு நடிகருக்காக, தனுஷ்ங்கிற ஒரு இயக்குனருக்காக, தனுஷ்ங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே அன்பா மாத்தி வச்சிருக்கிற இங்கதான் அந்த அன்பு கிடைக்கும். எனவே உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இட்லி கடை ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பேரு, டைட்டில் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி சென்னையில மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னாரு, ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிடறதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும் நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவர் பூ பறிச்சு அதை கொண்டு போய் வித்து அதுல இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி, நான் சின்ன வயசுல ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க தெருவுல ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்க இட்லி சுடுவாங்க. அங்க அந்த இட்லி ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும். காலையில அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காலையிலேயே சீக்கிரமா போய் அங்க கியூல நிப்போம். ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு போய் கியூல நிப்போம். நேத்து ஒரு துக்க செய்தி வந்தது. என்ன பத்தின ஒரு துக்க செய்தி வந்தது சோசியல் மீடியால, யூடியூப்ல எல்லாம். பொதுவா என்ன பத்தி மட்டும் இல்ல, நிறைய நடிகர்களை இவர் காலம் ஆயிட்டாரு, இவர் இறைவனடி சேர்ந்துட்டாரு அப்படிலாம் நிறைய துக்க செய்திகள் வரும். அத ஒளிபரப்புற அந்த யூடியூபுக்கு மிஞ்சி போனா ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். வெறும் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்காக உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த சொசைட்டில அன்பு எங்க கிடைக்கும்? அதுவும் தூய்மையான அன்பு எங்க கிடைக்கும்னா, மதுரையில இந்த ராஜா முத்தையா ஹால்ல தனுஷ்ங்கிற ஒரு நடிகருக்காக, தனுஷ்ங்கிற ஒரு இயக்குனருக்காக, தனுஷ்ங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே அன்பா மாத்தி வச்சிருக்கிற இங்கதான் அந்த அன்பு கிடைக்கும். எனவே உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இட்லி கடை ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பேரு, டைட்டில் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி சென்னையில மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னாரு, ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிடறதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும் நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவர் பூ பறிச்சு அதை கொண்டு போய் வித்து அதுல இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி, நான் சின்ன வயசுல ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க தெருவுல ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்க இட்லி சுடுவாங்க. அங்க அந்த இட்லி ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும். காலையில அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காலையிலேயே சீக்கிரமா போய் அங்க கியூல நிப்போம். ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு போய் கியூல நிப்போம்.